ஏனென்றால் எந்த ஒரு சமுதாயம் பிரிந்தே கிடப்பதை விரும்புகிறதோ அந்த சமுதாயம் முன்னேற்றத்தை காண முடியாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம சொன்னதில்லை, இது பாபா சாஹிப் சொன்னது. ஒரு பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அந்த பொறுப்புக்கு நீதி புகட்டாமல், நீதி செய்யாமல் விலகி விலகி கிடப்பது என்பது நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறது என்று எழுதியிருக்கிறார். இது சொல்ல போனா அது ஒரு சமுதாய விரோத செயல் என்று சொல்கிறார் அண்ணல் அவர்கள். இதை ஏதோ நைனா மாத்தானி உங்களை ஏதோ வெறுப்பேற்ற சொல்ற மாதிரி இல்லை. பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும், ஓரணியில் நிற்க வேண்டும். அப்படி ஓரணியில் நிற்க முடியாத எந்த சமுதாயமும் எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே அடைய முடியாது என்று மிக தெளிவாக சொல்கிறார். ஆனால் மிக துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டிலே எத்தனை தலித் இயக்கங்கள், எத்தனை தலித் அரசியல் இயக்கங்கள் இவர்கள் எப்போது ஒன்றிணைவார்கள்? நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறேன், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர மறுக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் தெளிவாக சொல்லுகின்றோம். நம் மனதை ஒருமைப்படுத்தி அண்ணலுக்கு உண்மையாக நீ ஒரு அம்பேத்கரை சேர்ந்தா நீ அரசியல் இயக்கத்தில் ஒரே இயக்கமாக செயல்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு பல பிரிவுகளாக செயல்படுகிறது என்றால் அதற்கு உள்நோக்கத்தை மிக தெளிவாக அண்ணல் சொல்லுகிறார். சுயநலவாதிகளாக இருக்கிறீர்கள், சமுதாய துரோகிகளாக இருக்கின்றீர்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் சொல்லுகின்றேன், இதை நான் சொல்லுவதால் ஐநா மாஸ்லாமணி சொந்த கருத்தை சொல்லவில்லை, அண்ணல் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற கருத்தை தான் இங்கே பதிவு செய்கிறேன். எதற்காக இதையெல்லாம் சொன்னார்கள்? ஏதோ வந்தோம், ஆளை போட்டோம், இங்க கோஷம் விட்டோம், கருதிட்டது என்றால் என்ன ஆகும், என்ன நடக்கும் நாட்டிலே? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நாம் உற்று பார்த்துக் கொண்டு வருகிறோம். பழைய காலத்தில் செய்த மாதிரி மனு தர்ம அந்த சனாதனவாதிகள் நம்முடைய மக்களை இங்கே இந்தியா முழுவதிலும் அவர்கள் மீது திணிக்கின்ற அந்த வன்முறைகள் நீங்கள் படிக்கிறீர்கள். இது ஏதோ ஒரு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் சொல்றாங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், அதாவது மைனாரிட்டி பீப்புள் மேல கூட இது திணிக்கப்படுகின்றது. அப்படின்னா இந்தியாவிலே மிக குறைந்த விழுக்காடுகள் இருக்கின்ற ஒரு இனம் இந்த இந்திய நாட்டின் மொத்த சுகங்களையும் அனுபவித்தது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டின் ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்கிறவன் எல்லாமே பார்ப்பாங்க. நல்லா கவனிக்கணும், யாருடைய மனதை புண்படுத்த சொல்லவில்லை. இன்றைக்கு கூட சமீபத்தில் கூட பாகிஸ்தானுக்கு உளவுகளை விட்டவன் ஒரு சர்மா, ஒரு குப்தா, ஒரு பானர்ஜி, இந்த மாதிரி தான் இருக்கான். ஒரு மிட்டல் இவன் தான் கொண்டு போய் இந்தியாவின் ரகசியத்தை வைக்கிறான். ஆனால் இந்தியாவின் மொத்த வளத்தையும் அவன் துச்சு உணர்ந்து கொண்டிருக்கிறான், அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறான். இதை வெளி உலகு காட்ட வேண்டாமா? யார் காட்டுவது? இந்த மேல் வர்க்கம் கீழ் வர்க்கத்தை பல ஆயிரம் ஆண்டுகளாக நசுக்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாதிப்படைந்தவர்கள் ஒன்று சேர மாட்டேன். இதை நான் மறுபடியும் இந்த நேரத்திலே சொல்லுகின்றேன். நண்பானவர்களே, இந்த ஒரு அஜெண்டாவது கொஞ்சம் நம்ம மனதில் ஏற்றிக்கலாம்.